Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோல மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல M1 அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ் அப்படினு சொல்லி சொல்லுவோம். 3/3 அப்படிங்கிறது தான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் அப்படினு சொல்லி சொல்லுவோம். மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது it changes the rows into columns and columns into rows அப்படினு சொல்லி சொல்லுவோம். இந்த M1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு எப்படி கிடைக்குது பாருங்க. 147 அப்படிங்கிறது காலமா வந்து போகுது. 258 செகண்ட் காலமா வருது. 369 அப்படிங்கிறது தேர்ட் காலமா வருது. ஸோ ரோவெல்லாம் காலமாக மாறுது, காலம்லாம் ரோவாக மாறுது. அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கோம். இங்கே இருக்க ரோ எல்லாமே இங்கே காலமாக வந்திருக்கு. சரிங்களா? அதுதான் வந்து மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். M1 M2 ரெண்டு மேட்ரிக்ஸு, ரெண்டுமே 3/3 மேட்ரிக்ஸு. ஓகேங்களா? இங்கே T அப்படிங்கிறது டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன். T ஆஃப் M1 அப்படின்னா M1 மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். M1 மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. 147 இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரோ அது வந்து இங்கே ஃபர்ஸ்ட் காலமாக வந்திருக்கு. தென் வந்து 258 வந்து செகண்ட் காலம், 369 வந்து தேர்ட் காலமும் நமக்கு கிடைச்சிருக்கு. M2 மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. இது M2 மேட்ரிக்ஸ். 963 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் காலமாக வந்திருக்கு. அதே போல் 852 அப்படிங்கிறது செகண்ட் காலம், 741 அப்படிங்கிறது தேர்ட் காலம். ஸோ இருக்கிற ரோஸ் வந்து காலமாகவும் காலம்ஸ் வந்து ரோவாகவும் சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். M1 M2 மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிப்போம். முதல்ல வந்து M1 வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இங்கே 147 இருக்கு இல்லையா, அது வந்து 147 ஃபர்ஸ்ட் காலமாக வந்திருக்கு. 258 அப்படிங்கிற செகண்ட் ரோ வந்து இங்கே செகண்ட் காலமாக வந்திருக்கு. அதே போல் 369 அப்படிங்கிற தேர்ட் ரோ வந்து தேர்ட் காலமாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த M2 டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ். இங்கே M1 அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை வந்து 2 தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அதாவது M1 மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை திரும்ப இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸே கிடைக்கும். ஸோ இங்கே சொல்லியிருப்போம் பாருங்கள், M1 மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம், இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை திரும்ப டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் M1 மேட்ரிக்ஸை நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், M1 மேட்ரிக்ஸ் வந்து இதுதான் 3/3 மேட்ரிக்ஸு. இதை வந்து முதல்ல டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா இது மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டோம், பிரிண்ட் பண்ணிட்டோம், இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த மறுபடி இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் இந்த மாதிரி 2 டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷனாக எழுதியிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது ரிவர்சல் லா ஃபார் தி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே M1 M2 ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. M1 வந்து M2 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்றோம். அதே போல ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க, M2 மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம், M1 மேட்ரிக்ஸையும் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம். M2 மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் இஸ் மல்டிப்ளைடு வித் M1 மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இங்க M1 வந்து M2 ஓட மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இங்க முதல்ல வந்து M2 வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி M1 ஓட டிரான்ஸ்போஸோட மல்டிப்ளை பண்றோம். ஸோ இது வந்து ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். M1 M2 கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து M1 M2 மல்டிப்ளை பண்ணிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல M2 உடைய டிரான்ஸ்போஸ் அதை மல்டிப்ளை பண்றோம், M1 உடைய டிரான்ஸ்போஸோட மல்டிப்ளை பண்றோம். அதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் நம்ம ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல்ல M1 M2 மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணிப்போம். M1 மேட்ரிக்ஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸ், இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இதுதான் M1 M2 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா M2 டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை வந்து M1 உடைய டிரான்ஸ்போஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து சேம் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதனால் LHS ஈக்குவல் டு RHS. ஸோ இதுதான் வந்து ரிவர்சல் லா ஃபார் தி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.